தங்களுடைய ஆஃபீஸ் வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக அந்த 2 நண்பர்களும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடி மின்னல் காற்றுன்னு அந்த ஊரையே புரட்டி எடுத்துட்டு இருக்கு. ஆனால் பஸ் மட்டும் வந்த பாடில்ல. அப்போதான் இவங்களுக்கு தெரியுது அந்த ஊரில் பயங்கர கலவரம், அதனால பஸ் வராது அப்படின்னு. இப்போ இவங்க ஆட்டோக்காக காத்திருக்காங்க. தூரத்தில் ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை பார்த்தோன்னே இங்கே வேகமாக போய் ஏறிடுறாங்க. ஏறினோடனே அந்த ஆட்டோ டிரைவர் திரும்பி எங்கம்மா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த டிரைவரை பார்த்தோன்னா மூச்சே நின்று போச்சு. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு கொலைகாரன மாதிரி இருக்கிறான். இவங்களுடைய ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஆட்டோ டிரைவர் பார்க்குறதுக்கு சரியாக வரப்படாத தலை, துணி எல்லாம் கரை படிச்சிருக்கு, பல்லெல்லாம் மஞ்சள் பிடிச்சிருக்கு, முகத்தில் அங்கங்கேயா தழம்பு இருக்கு. இவனை பார்த்தாலே ஒரு கொலைகாரன மாதிரி இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சரி ஆட்டோலேருந்து இறங்கலான்னு பார்த்தா ஆட்டோ மூவ் ஆக தொடங்கிடுச்சு. வேற வழி இல்லாமல் நேரு தெரு அப்படின்னு பைய சொல்றாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிறாங்க. கடவுளை இவனை பார்த்தா ஒரு கொலைகாரன மாதிரி இருக்கு, இவ்வளோ மழை வேற பெய்யுது, எங்களை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு. இப்போ அந்த ஆட்டோ ஒரு குறுக்கு சந்து வழியா போகுது. அப்போ அதில் ஒருத்தி சொல்றா இந்த வழி கிடையாது, ஸ்ட்ரைட்டா தானே போகணும் அப்படின்னு. அப்போ அந்த டிரைவர் சொல்றாரு ஸ்ட்ரைட்டா போனால் அங்கே கலவரம் நடந்துட்டு இருக்கு, நம்மளால வீடு போய் சேர முடியாது, இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு சந்து வழியாவே கூட்டு போயிட்டு இருக்காரு. மழை வேகம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த டிரைவர் சொல்றாரு பக்கத்துல என் ஃப்ரெண்டு கடை இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் அதுல போய் இருந்துட்டு மழை நின்ன உடனே புறப்படலாம் அப்படின்னு. ஆனா இவங்க 2 பேருமே சம்மதிக்கல. பைய போனாலும் பரவாயில்லை, நம்ம ஆட்டோவில் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே ஒரு ஆள் படுத்து கிடக்காரு. ஏன்னா அவர் சரியா குடிச்சுக்கிட்டு நினைவே இல்லாமல் படுத்துருக்கிறாரு. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா ஆட்டோவை நிறுத்திட்டு நேர அவர்கிட்ட போய் அவர் போட்டிருந்த செயின், மாலை எல்லாத்தையுமே இவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அவரோட பர்ஸ் எல்லாம் தேடி பார்த்து பணம் எல்லாமே எடுத்துக்கிட்டு இவங்களை பார்த்து சொல்றாரு அந்த சைடு திரும்புங்க அப்படின்னு. இவங்க திரும்பினோன்னு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வர உறிஞ்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. இவங்க ஆல்ரெடி பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவன் ஒரு கொள்ளைக்காரன், நம்மளை இனி சரியா வீடு போய் சேர்க்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு. அப்போ அதில் ஒருத்தி சொல்றா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு. உடனே ஆட்டோ டிரைவர் நிறுத்துறாரு. இவ போய் நேர போய் போலீஸுக்கு ஃபோன் பண்றா. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நேரு தெருவுக்கு வந்துடுவோம், எங்களை கூட்டிட்டு வர டிரைவர் வர வழியில ஒரு ஆள் படுத்திருந்தாரு, அவருடைய நகையெல்லாம் திருடிட்டாக்கம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இவன் ஆட்டோல வந்துட்டான். இப்போ ஆட்டோ போயிட்டே இருக்கு. அப்போ ஆட்டோ டிரைவர் திடீர்னு ஸ்டாப் பண்ற. இப்போ அந்த ஆட்டோ ஒரு அநாத விடுதிக்கிட்ட போய் நிக்குது. அந்த டிரைவர் சொல்றான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் அநாத விடுதிக்குள்ள போறான். இவங்க அவனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. இப்போ அந்த டிரைவர் என்ன செய்யறான்னா பாக்கெட்ல இருந்த பணத்தை அப்படியே அந்த அநாத விடுதியிலேருந்து அம்மா கையில கொடுக்குறான். கொடுத்துட்டு சொல்றான் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அதை பார்த்துக்கிட்டு ஆட்டோல வந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவன் நல்லவனா கெட்டவனா, எப்படி இருந்தாலும் இவன் கெட்டவன் தான், ஏன்னா ஒரு ஆள்கிட்ட திருடி தானே கொண்டு கொடுக்குறான் அப்படின்னு. இப்போ அந்த ஆட்டோ மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த டிரைவர் இவங்க 2 பேர்ட்டுமே திரும்பி பார்த்து கேட்குறாரு என்னை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக தானே இருக்கு, என்னுடைய செயல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு. உடனே இவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ அந்த டிரைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா நல்லா குடிப்பாரு, குடிச்சிட்டு வீட்டில் டெய்லியும் சண்டை அடியுமா இருக்கும். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கினது கிடையாது. என்னுடைய படிப்பே பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கவனிக்கவே ஆள் கிடையாது. ஆனாலும் குடி நிறுத்தவே இல்லை, என்ன இவன் கண்டுக்கவே இல்லை. நான் அப்பவே ஒரு அநாத மாதிரி தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இவன் குடிச்ச சாராயத்தில் விஷம் கலந்துருந்து இவனும் இறந்து போயிட்டான். அப்புறம் எனக்கு யாருமே இல்லை, நான் அநாதையா நானாவே கிடைச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சு நானாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆட்டோக்கு சொந்தக்காரன் ஆயிருக்கு, இது என்னோட சொந்த ஆட்டோ அப்படின்னு இவருடைய வாழ்க்கையை சொல்லுவாரு. இப்போ இவங்க 2 பேருக்குமே என்ன கஷ்டமா இருக்கு, ஐயோ இப்படி ஒரு நல்லவனை போய் நாங்கள் இப்படி நினைச்சுக்கிட்டோமே, போலீஸ்ட்ட வர கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. இப்போ அந்த டிரைவர் செல்வாரு அந்த குடிக்காரன் தான் எழும்பி பார்க்கும்போது துணியே இல்லாமல் இருக்கிற பார்த்து ரொம்ப கஷ்டப்படணும். கையில் பைசா கூட இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு அவன் யோசிக்கும் போதே அவன் குடிக்கிறத விட்டுறணும். நாம் பட்ட கஷ்டம் இனி எந்த குழந்தைகளும் படக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டோன்னு இவங்களுக்கு இன்னும் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க சாரி சார் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ நேரு தெரு வருது, நீங்கள் இங்கிட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிருங்க அப்படின்னு. இப்போ அந்த ஆட்டோவும் போயிடுது, அவங்களும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.